தாமிரபரணி கரையோர மேம்பாட்டு பணிகளுக்காக தற்பொழுது டெண்டர் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. தொடர்பான மேலும் விவரங்களை தருவதற்காக செய்தியாளர் அமுல் ஜெய்சிங் இணைப்பில் இருக்கிறார். அமுல் ஜெய்சிங், வணக்கம். தாமிரபரணி கரையோர மேம்பாட்டு பணிக்கு டெண்டர் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. முழு விவரங்கள் என்ன? தலைமை நிச்சயமாக 59.05 கோடியில் தாமிரபரணி கரையோர மேம்பாட்டு பணிகளுக்காக நெல்லை மாநகராட்சி டெண்டர் ஒன்றை அறிவித்திருக்கிறது. திருநெல்வேலி மாநகராட்சி சார்பில் தாமிரபரணி ஆற்றங்கரையோர மேம்பாடு மற்றும் மாசு கட்டுப்பாடு பணிகளுக்காக ரூபாய் 59.05 கோடி மதிப்பிலான டெண்டர் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அந்த ஜெர்மன் மேம்பாட்டு வங்கி நிதியுதவியுடன் செயல்படுத்தப்படும் இந்த தமிழ்நாடு நிலையான நகராட்சி உட்கட்டமைப்பு நிதியுதவி திட்டத்தின் கீழே இப்பணிகள் மேற்கொள்ளப்பட இருப்பதாக மாநகராட்சி அறிவித்திருக்கிறது. இதற்கான டெண்டர் அறிவிப்பை இந்த திருநெல்வேலி மாநகராட்சி தற்போது வெளியிட்டிருக்கிறது. தாமிரபரணி ஆற்றங்கரையோர அந்த மேம்பாடு மற்றும் மாசு ஒழிப்பு பணிகளுக்காக ரூபாய் 5.905 லட்சம் கோடி மதிப்பீட்டில் இந்த ஒப்பந்தம் கோரப்பட்டிருக்கிறது. இந்த டெண்டருக்கான முன் ஏல ஆலோசனை கூட்டம் வருகிற 29ஆம் தேதி காலை 11 மணிக்கு திருநெல்வேலி மாநகராட்சி அலுவலக கூட்டரங்கில் நடைபெற இருக்கிறது. இந்த டெண்டர் ஆவணங்களை ஜூன் 19 முதல் ஜூலை 22 வரை பெற்றுக்கொள்ளலாம் என்று மாநகராட்சி தெரிவித்திருக்கிறது. இந்த பூர்த்தி செய்யப்பட்ட டெண்டர் ஆவணங்களை சமர்ப்பிப்பதற்கான அந்த கடைசி நாள் ஜூலை 22 பிற்பகல் 3 மணி. அதே நாளில் பிற்பகல் 3:30 மணிக்கு அந்த டெண்டர்கள் திறக்கப்பட இருக்கின்றன. இந்த திட்டத்தின் மூலம் தாமிரபரணி ஆற்றங்கரையின் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு, மாசு கட்டுப்பாடு மற்றும் அந்த கரையோர அடிப்படை வசதிகள் மேம்படுத்தப்பட இருப்பதாக மாநகராட்சி அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். அது மட்டுமில்லாமல் இந்த தாமிரபரணி ஆற்றை 5 மண்டலங்களாக பிரித்து ஆய்வு செய்திருக்கிறார்கள். இந்த மாநகர பகுதி மேம்பாட்டிற்காக இந்த ஆய்வு செய்து இந்த விரிவான திட்டம் செயல்படுத்தப்பட இருப்பதாக அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். இந்த திருநெல்வேலி மாநகராட்சிக்கு உட்பட்ட இந்த தாமிரபரணி ஆற்று பகுதியை மையமாக கொண்டு மேற்கொள்ளப்பட்ட ஆய்வில் ஆற்றங்கரை பகுதி 5 தனித்தனி மண்டலங்களாக பிரிக்கப்பட்டிருக்கிறது. கருப்பந்துறை முதல் மணிமூர்த்தீஸ்வரம் வரை 7 கிலோமீட்டர் உள்ள அந்த ஆற்று பகுதி அந்த செயற்கைக்கோள் படங்களின் அடிப்படையில் ஆய்வு செய்யப்பட்டு ஒவ்வொரு மண்டலத்தின் அகலம் மற்றும் நீள அமைப்பு தனித்தனியாக கணக்கிடப்பட்டிருக்கிறது. முதல் மண்டலம் மணிமூர்த்தீஸ்வரம் முதல் வடக்கு பைபாஸ் வரையும் பாலம் வரையும், 2வது மண்டலம் வடக்கு பைபாஸ் பாலம் முதல் சுலோச்சனா முதலியார் பாலம் வரையும், 3வது மண்டலம் சுலோச்சனா முதலியார் பாலத்திலிருந்து ரயில்வே மேம்பாலம் வரையும், 4வது மண்டலம் இந்த ரயில்வே பாலத்திலிருந்து மேலநத்தம் பாலம் வரையும், 5வது மண்டலம் இந்த கருப்பந்துறை பகுதியையும் உள்ளடக்கியதாக அமைக்கப்பட்டிருப்பதாக இந்த மாநகராட்சி தெரிவித்திருக்கிறது. இந்த ஆய்வு வரைபடம் தாமிரபரணி ஆற்றங்கரை பாதுகாப்பு, அந்த சுற்றுச்சூழல் மேம்பாடு, நடைபாதை வசதி, பொதுமக்கள் பயன்பாட்டிற்கான திறந்தவெளி பகுதிகள் உருவாக்கம் மற்றும் அந்த நகர்ப்புற வளர்ச்சி திட்டங்களை செயல்படுத்துவதற்கான அடிப்படை ஆவணமாக அமையும் என அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் இந்த டெண்டரில் இவ்வளவு மேம்பாடு வசதிகளை செய்யும் பொழுது தாமிரபரணி ஆற்றை பாதுகாப்பதற்காகவும் சாக்கடை நீர் ஆற்றங்கரையில் தடுப்பாமல் இருப்பதற்கு மாநகராட்சி என்ன திட்டத்தை வைத்திருக்கிறது என்று சமூக ஆர்வலர்களும் கேள்வி எழுப்பியுள்ளனர். தாமிரபரணி கரையோர மேம்பாட்டு பணிகளுக்காக தற்பொழுது டெண்டர் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. தொடர்பான மேலும் விவரங்களை தருவதற்காக செய்தியாளர் அமுல் ஜெய்சிங் இணைப்பில் இருக்கிறார். அமுல் ஜெய்சிங், வணக்கம். தாமிரபரணி கரையோர மேம்பாட்டு பணிக்கு டெண்டர் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. முழு விவரங்கள் என்ன? தலைமை நிச்சயமாக 59.05 கோடியில் தாமிரபரணி கரையோர மேம்பாட்டு பணிகளுக்காக நெல்லை மாநகராட்சி டெண்டர் ஒன்றை அறிவித்திருக்கிறது. திருநெல்வேலி மாநகராட்சி சார்பில் தாமிரபரணி ஆற்றங்கரையோர மேம்பாடு மற்றும் மாசு கட்டுப்பாடு பணிகளுக்காக ரூபாய் 59.05 கோடி மதிப்பிலான டெண்டர் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அந்த ஜெர்மன் மேம்பாட்டு வங்கி நிதியுதவியுடன் செயல்படுத்தப்படும் இந்த தமிழ்நாடு நிலையான நகராட்சி உட்கட்டமைப்பு நிதியுதவி திட்டத்தின் கீழே இப்பணிகள் மேற்கொள்ளப்பட இருப்பதாக மாநகராட்சி அறிவித்திருக்கிறது. இதற்கான டெண்டர் அறிவிப்பை இந்த திருநெல்வேலி மாநகராட்சி தற்போது வெளியிட்டிருக்கிறது. தாமிரபரணி ஆற்றங்கரையோர அந்த மேம்பாடு மற்றும் மாசு ஒழிப்பு பணிகளுக்காக ரூபாய் 5.905 லட்சம் கோடி மதிப்பீட்டில் இந்த ஒப்பந்தம் கோரப்பட்டிருக்கிறது. இந்த டெண்டருக்கான முன் ஏல ஆலோசனை கூட்டம் வருகிற 29ஆம் தேதி காலை 11 மணிக்கு திருநெல்வேலி மாநகராட்சி அலுவலக கூட்டரங்கில் நடைபெற இருக்கிறது. இந்த டெண்டர் ஆவணங்களை ஜூன் 19 முதல் ஜூலை 22 வரை பெற்றுக்கொள்ளலாம் என்று மாநகராட்சி தெரிவித்திருக்கிறது. இந்த பூர்த்தி செய்யப்பட்ட டெண்டர் ஆவணங்களை சமர்ப்பிப்பதற்கான அந்த கடைசி நாள் ஜூலை 22 பிற்பகல் 3 மணி. அதே நாளில் பிற்பகல் 3:30 மணிக்கு அந்த டெண்டர்கள் திறக்கப்பட இருக்கின்றன. இந்த திட்டத்தின் மூலம் தாமிரபரணி ஆற்றங்கரையின் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு, மாசு கட்டுப்பாடு மற்றும் அந்த கரையோர அடிப்படை வசதிகள் மேம்படுத்தப்பட இருப்பதாக மாநகராட்சி அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். அது மட்டுமில்லாமல் இந்த தாமிரபரணி ஆற்றை 5 மண்டலங்களாக பிரித்து
ஆய்வு செய்திருக்கிறார்கள். இந்த மாநகர பகுதி மேம்பாட்டிற்காக இந்த ஆய்வு செய்து இந்த விரிவான திட்டம் செயல்படுத்தப்பட இருப்பதாக அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். இந்த திருநெல்வேலி மாநகராட்சிக்கு உட்பட்ட இந்த தாமிரபரணி ஆற்றுப் பகுதியை மையமாக கொண்டு மேற்கொள்ளப்பட்ட ஆய்வில் ஆற்றங்கரை பகுதி 5 தனித்தனி மண்டலங்களாக பிரிக்கப்பட்டிருக்கிறது. கருப்பந்துறை முதல் மணிமூர்த்தீஸ்வரம் வரை 7 கிலோமீட்டர் உள்ள அந்த ஆற்றுப் பகுதி அந்த செயற்கைக்கோள் படங்களின் அடிப்படையில் ஆய்வு செய்யப்பட்டு ஒவ்வொரு மண்டலத்தின் அகலம் மற்றும் நில அமைப்பு தனித்தனியாக கணக்கிடப்பட்டிருக்கிறது. முதல் மண்டலம் மணிமூர்த்தீஸ்வரம் முதல் வடக்கு பைபாஸ் வரையும் பாலம் வரையும், 2வது மண்டலம் வடக்கு பைபாஸ் பாலம் முதல் சுலோச்சனா முதலியார் பாலம் வரையும், 3வது மண்டலம் சுலோச்சனா முதலியார் பாலத்திலிருந்து ரயில்வே மேம்பாலம் வரையும், 4வது மண்டலம் இந்த ரயில்வே பாலத்திலிருந்து மேலநத்தம் பாலம் வரையும், 5வது மண்டலம் இந்த கருப்பந்துறை பகுதியையும் உள்ளடக்கியதாக அமைக்கப்பட்டிருப்பதாக அந்த மாநகராட்சி தெரிவித்திருக்கிறது. இந்த ஆய்வு வரைபடம் தாமிரபரணி ஆற்றங்கரை பாதுகாப்பு, அந்த சுற்றுச்சூழல் மேம்பாடு, நடைபாதை வசதி, பொதுமக்கள் பயன்பாட்டிற்கான திறந்தவெளி பகுதிகள் உருவாக்கம் மற்றும் அந்த நகர்ப்புற வளர்ச்சி திட்டங்களை செயல்படுத்துவதற்கான அடிப்படை ஆவணமாக அமையும் என அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் இந்த டெண்டரில் இவ்வளவு மேம்பாடு வசதிகளை செய்யும் பொழுது தாமிரபரணி ஆற்றை பாதுகாப்பதற்காகவும் சாக்கடை நீர் ஆற்றங்கரையில் தடுப்பாமல் இருப்பதற்கு மாநகராட்சி என்ன திட்டத்தை வைத்திருக்கிறது என்று சமூக ஆர்வலர்களும் கேள்வி எழுப்பியுள்ளனர். தலைமை தங்களின் முழு விவரங்களுக்கு நன்றி அமுல் ஜெய்சிங்.